இன்றைக்கி நம்ம பனங்கருப்பட்டியில் கருப்பட்டி பொங்கல் தான் பண்ண போகிறோம். பனை ஓலையிலேருந்து நம்ம பனக்கருப்பட்டி எடுத்தாச்சு. அதை எடுத்து அம்மிக்கல்லை நுணுக்கிட்டேன். ஏற்கனவே நல்லா பச்சரிசி போட்டு குழைய குக்கரில் நல்லா 2-3 விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டேன். நெய் ஊற்றி நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்க இந்த பனை வெல்லத்தை அதில் போட்டு நம்ம அப்படியே கிண்ட வேண்டியதாக அந்த பச்சை வாசனை போகட்டும். ஏன்னா நெய் ஊற்றினா நல்லா அழகாக சீக்கிரமே அப்படி மேலே அப்படியே எண்ணெய் நிற்குங்க. அருமையாக அல்வா மாதிரி, திருநெல்வேலி அல்வா மாதிரி சூப்பராக கிண்டலாம். செம்மையாக வரும் இந்த கருப்பட்டி பொங்கல். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் வாங்கினா இன்னும் அருமையாக இருக்கும். இன்றைக்கி அட்சய தெரியுதுனால நம்ம கருப்பட்டி பொங்கல் பனை ஓலையிலேருந்து கருப்பட்டி எடுத்து கருப்பட்டி பொங்கல் பண்ணியாச்சு. நெய் ஊற்றியாச்சு. நான் முந்திரி பருப்புலாம் போடல, ஏலக்காவும் பச்சை கருப்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் போனால் நமக்கு அந்த கருப்பட்டி டேஸ்ட்டு தெரியாது. ஸோ அந்த கருப்பட்டி டேஸ்ட் நமக்கு தெரியணும். அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால் நம்ம கருப்பட்டி டேஸ்ட்டுக்காண்டி நான் எதுவுமே போடலை. நல்லா குழைவாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பச்சை வாடையும் போயிடுச்சு. நம்ம அப்படியே இறக்க வேண்டியதான். நெய்வேத்தியத்துக்கு எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். தட்டில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா 2-3 தடவை நான் போட்டிருக்கேன், நெய் ஊற்றிருக்கேன். அப்படியே அல்வா மாதிரி தான் வரும். சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம அடுப்படியில் இருக்க நமக்கு தாயார் மகாலட்சுமி தாயார் அந்த கார்னரில் இருக்காங்கள்ல, உப்பு தீபம் ஏற்றி வச்சுருப்பில்ல, உப்பு ஜாடிக்கிட்ட அவங்கக்கிட்ட நம்ம நெய்வேத்தியம் அவங்களுக்கு நம்ம தாயாருக்கு நெய்வேத்தியம் காட்டிட்டு நம்ம உள்ளே போய் சாமியை கும்பிடுவோம். ஓகேவா? இவருங்க காலையில் ஏற்றி வச்சு அது பாடி எரிஞ்சிட்டே இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் நான் வெண்பொங்கல் வேறு வச்சேன். அந்த வெண்பொங்கலுக்கு அதே நெய்யில் மிளகு சீரகம் தாளித்து இதில் அப்படியே நம்ம மிளகு சீரகத்தை போட்டு ஒரு கிண்டிட வேண்டியது. நல்லா ஆவி அடிக்குது. கேமராவை கிட்ட கொண்டு போக முடியல, தூரத்துலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே அன்னக்கரண்டி வச்சு நல்லா அப்படி பரட்டிக்கங்க. சூப்பராக சின்ன அன்னக்கரண்டியாக வாங்கினேன். நல்லா இதுவும் நல்லா குழவாக வந்துச்சு. சுட சுட நம்ம இப்போ பரிமாறி சாப்பிட போகிறோம். தேங்காய் சட்னி அரைச்சாச்சு, அதையும் தாளிச்சாச்சு. தட்டில் வச்சு சாப்பிட்லாம். இது வெள்ளித்தட்டு. வெள்ளித்தட்டில் நடுவில் தங்கம் லைட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் 10 இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை தீட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வெள்ளித்தட்டில் நம்ம கருப்பட்டி பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். அவருக்கு வெள்ளித்தட்டில் பரிமாறியாச்சு கருப்பட்டி பொங்கல். நல்லா சுட சுட இருக்குது. நல்லா எடுக்கும்போது அப்படி திருநெல்வேலி அல்வா மாதிரி வருதுங்க. செமையாக வாசனை. அதுக்கப்புறம் பாருங்கள் மண்தட்டில் நான் இன்றைக்கி வெண்பொங்கல் மண்தட்டில் வச்சு தேங்காய் சட்னி வச்சு அதை நம்ம பரிமாறியாச்சு. எல்லாமே வெள்ளி தங்கம் மண் எல்லாமே வந்துச்சு. பஞ்சபூதமாக ஐக்கியமாயிட்டாங்க. ஓகே, நீங்கள் அட்சய திருதிக்கு மார்னிங் டிஃபன் வெண்பொங்கல், அதுக்கு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கருப்பட்டி பொங்கல். இதுதாங்க அட்சய திருதி. நல்ல பாகம் நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க.